ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மக்கிட்ட வந்த ஃபர்ஸ்ட் பேஷன் ஃப்ரூட்டு. இப்போ எவ்வளோ நம்ம செடியில் வந்திருக்குதுன்றதை நீங்களே பாருங்க. ஏகப்பட்ட பேஷன் ஃப்ரூட் வந்துருச்சு. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்த பேஷன் ஃப்ரூட் இன்னும் கலர் கூட மாறாமல் அப்படியே இருக்குது. இதுக்கப்புறமா வந்த பேஷன் ஃப்ரூட் கூட கலர் சேஞ்ச் ஆகி இருக்குது. பட் ஆனால் முதல்ல வந்தது இன்னும் அப்படியே இருக்குது. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பேஷன் ஃப்ரூட்டோட கலர்லாம் கொஞ்சம் எல்லோயிஷ் கலர் மாறி இருக்குங்களா. ஸோ இதை எப்போ பறிக்கணுன்றது எங்களுக்கு இன்னுமே டெஃபினட்டாக தெரியல. ஆனால் ஏகப்பட்ட பேஷன் ஃப்ரூட்டு வந்துருச்சு செடியில். பேஷன் ஃப்ரூட்டோட பல்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலி 2 கலர் இருக்கும். ஒன்று வந்து ரெட்டு, இன்னொன்று வந்து எல்லோ. எங்கள் வீட்டில் வர்ற பேஷன் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பல்ப்போட இருக்கிறது. இது ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் புளிப்புத்தன்மையும் இருக்கும். இது ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட் வகையை சேர்ந்தது தான். இதுல சிவப்பு கலர்ல இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா அதிக சுவையுடையதாகவும் அதிக வாசனையோடையும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஆரிஜின் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து தென் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஃப்ரூட் தான் இது. இதனுடைய பூக்கள் இருக்கிறதுலே ரொம்ப அழகானதா இருக்கும். இதோட பாலினேஷன் பாத்தீங்கன்னா செல்ஃப் பாலினேஷன் ஆகக்கூடியது. பாலினேஷன் நடந்ததுல இருந்து 60 நாள்ல ஃப்ரூட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்க அதுக்காக ரொம்ப ஆவலை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் வெயிட் பண்ணுங்க. சீக்கிரமா நம்ம பேஷன் ஃப்ரூட்டை ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.